சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பாக படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதன் எதிரொலியாக அந்த பகுதியில் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், தற்போது எந்தெந்த பகுதியில் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கு மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறதா? விவரம் பிரகாஷ். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு கண்டனம் தெரிவித்து அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், ஆம்ஸ்ட்ராங்கினுடைய ஆதரவாளர்கள் தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வாயிலில் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கானோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு எதிராக இரண்டு மார்க்கத்திலும், அதாவது ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையிலிருந்து கோயம்பேடு நோக்கி செல்லக்கூடிய மார்க்கம், அதே போல கோயம்பேட்டிலிருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வரக்கூடிய அந்த மார்க்கம், இரண்டு மார்க்கத்திலும் போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காரணத்தினால பேருந்துகள், வாகனங்கள் எதுவுமே செல்ல முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது இதற்கு முன்னதாக, சற்று நேரத்துக்கு முன்னதாக மருத்துவமனைக்கு உள்ளே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் அந்த மருத்துவமனைக்கு வெளியே தற்போது தங்களுடைய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. இதனால போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதுல இந்த போராட்டத்தை கைவிடுமாறு, இங்கிருந்து கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களிடத்துல பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. உண்மையான கொலை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், இதுக்கு நீதி விசாரணை வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஆம்ஸ்ட்ராங்கினுடைய ஆதரவாளர்கள் தரப்பில் இருந்து வைக்கப்படுகிறது. இருப்பினும் முதற்கட்டமாக இந்த போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல காவல்துறையினர் இருக்கிறாங்க. ஏனென்றால் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இங்க பல நோயாளிகள், அதே போல அவசர நோயாளிகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு பீக் அவர்ஸ்ல வருவதற்கான நேரம் இது. அதே போல அலுவலகத்துக்கு செல்பவர்கள், பிற வேலைகளுக்காக செல்பவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்துல செல்வாங்க. முக்கியமான ஒரு சாலையாக பார்க்கப்படுகிறது. சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலையங்களுக்கு செல்லக்கூடியது, அதே போல கோயம்பேடுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான சாலை என்பதால இந்த இடத்துல போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதுல மாற்று ஏற்பாடு செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் இங்க பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலிருந்து எக்மோரிலிருந்து இங்க பிராட்வேக்கு வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே ஏற்கனவே இந்த பாதையில வந்திருந்ததுனால திடீர் சாலை மறியல் ஏற்பட்டதுனால போக்குவரத்து எந்த வகையிலும் திருப்பி விட முடியாதபடி அப்படியே தேங்கி நிற்கிறது. இதனால நீண்ட தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். நாலாபுறத்திலும் வாகனங்கள் நகர முடியாத படி நிற்கக்கூடிய காரணத்தினால மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. முதற்கட்டமாக தற்போது கோயம்பேடிலிருந்து பிராட்வே நோக்கி வரக்கூடிய அந்த சாலையில போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை ஒரு பக்கமாக அவர்கள் வேறு பக்கமாக அவர் போராடுவதற்கு திருப்பி விடப்பட்ட காரணத்தினால போக்குவரத்து தற்போது சீர் செய்யப்பட்டு வாகன போக்குவரத்து தற்போது தொடங்கி இருக்கிறது. சுமார் ஒரு 20 நிமிடங்களாக போக்குவரத்து தடை செய்யப்பட்ட நிலையில் ஒரு மார்க்கத்தில் மட்டும் தற்போது போக்குவரத்து தொடங்கி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.